அதிமுக ஆட்சி, அதிமுக ஆட்சியில் கொரோனா காலம் ஒரு கடுமையான சோதனையான காலம். மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக 11 மாசம் ரேஷன் கடையில் விலையில்லா சக்கரை, அரிசி, பருப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு தயாரித்து சுட சுட கொடுத்தோம் ஏழை மக்களுக்கு. அதிமுக சாதனை. குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே காலகட்டத்தில் தைப்பொங்கல் வந்தது. தைப்பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் தைப்பொங்கல் பொங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசா கொடுத்தோம். அப்ப ஸ்டாலின் சொன்னாரு, ஏன் 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, 5000 ரூபாய் கொடுன்னு சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, தைப்பொங்கல் வர இருக்குது. நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தைப்பொங்கல்ல மகிழ்ச்சியா நம்முடைய மக்கள் கொண்டாடுவதற்கு நீங்கள், ஏன்னா இதோட ஆட்சி போகுது, இனிமேல் ஆட்சிக்கு வரப்போறதில்ல, கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு எல்லா குடும்பத்தையும் பொங்கல் பரிசா 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. திமுக ஆட்சியில எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் விலைவாசி உயர்ந்துடும். ஏழை மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டுருவாங்க. அண்ணா திமுக ஆட்சியில 1 கிலோ பொன்னி அரிசி 40 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 70 ரூபாய்க்கு விற்குது பொன்னி அரிசி. இன்னைக்கு என்ன, அண்ணா திமுக ஆட்சியில விற்றதால கூடுதலா 60 ரூபாய்க்கு விற்குது. பருப்பு 74 கூடுதலா விற்குது. இப்படி விலை விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உணவுப் பொருட்கள் விலை உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியாளர் முடியவில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். கட்டுமான பொருட்கள் விலை அபரிதம் வளர்ந்திருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில 3000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ எம்சாண்டுடைய விலை கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கு விற்குது. ஜல்லி விலை அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இப்போ ஒரு யூனிட் ஜல்லி 5500 ரூபாய். அதே போல கம்பி, ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40000 ரூபாய், இப்போ திமுக ஆட்சியில் 65000 ரூபாய். ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 7 ரூபாயிலிருந்து 8 ரூபாய் வரைக்கும் வித்தது, இப்போ 12 ரூபாயிலிருந்து 14 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் ஒரு மூட்டை 250 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 350 ரூபாய். மரம் 200% உயர்ந்துடுது. இனி திமுக ஆட்சியில் வீடு கட்டவே முடியாது. நாமெல்லாம் வீடு கட்டணும்னா கனவுல பார்க்கலாம், நிஜத்துல கட்ட முடியாது.